பணம் என் ஏழைங்க கிட்ட இல்லாமல் பணக்காரங்க கிட்ட மட்டும் இருக்கு. ஏன் எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு ஏழையால் பணக்காரனை போல வளர முடியலை? ஏழைகள் என்றைக்குமே ஏழைகளாகத்தான் இருக்கணுமா? பணக்காரங்களை போல ஏழைகளால் வளர முடியாதா? இந்த மாதிரியான உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹலோ அண்ணேக்கா, தம்பி தங்கச்சி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஏழைகள் என்றைக்கும் செய்யாத, அதே நேரத்தில் பணக்காரங்க தங்களோட லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ணுற ஒரு 5 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரிச் ரீடிங் புக்ஸ். பணக்காரங்க புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நார்மலாக உங்ககிட்ட கொஞ்சம் புக்ஸ் கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதில் ஸ்டோரிஸ், ட்ராயிங் புக்ஸ், கவிதை புக், செல்ஃப் க்ரோ புக்ஸ், இந்த மாதிரி பலவிதமான புக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதை எடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பேர் கதை புக்கை தான் எடுத்து படிப்பீங்க. இதனால தான் நாம் இன்னும் ஏழையாகவே இருக்கோம். பணக்காரங்க எல்லாருமே தன்னோட வருமானங்களை கூட்டுற, தன்னோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுற, தன்னோட நிலைமையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிற புக்ஸை தான் படிப்பாங்க. இதனால் இவங்க அறிவுத்திறன் ரொம்ப அதிகமாகுது. அந்த அறிவை அவங்க எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனால் அவங்களால மேலும் மேலும் பணக்காரனாக க்ரோ ஆக முடியுது. செகண்ட் ஒன், ரிச் லைக்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் பீப்புள்ஸ். பணக்காரங்க எப்போவுமே பாசிட்டிவான தாட்ஸை மட்டும்தான் நம்புவாங்க. அவங்க பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கிற பீப்புள்ஸ் கூட தான் மோஸ்ட்லி பழகுவாங்க. நம்மளால் இது செய்யலாம், இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான பீப்புள்ஸ் தான் அவங்க நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப கூடுதலாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை செய்யாத, உன்னால் முடியாது, இந்த மாதிரி சொல்கிற பீப்புள்ஸை அவங்க பக்கம் சேர்க்குறதே இல்லை. ஆனால் ஏழைகளை சுற்றி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் பீப்புள்ஸ் தான் ரொம்ப இருப்பாங்க. பணக்காரங்க ஒருவேளை தன்னால் செய்ய முடியாத விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஊக்குவிக்கிற பீப்புள்ஸை தான் சமுதாயத்தில் தேடுறாங்க. இப்போது நீங்கள் ஏன் இன்னும் ஏழையாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இனியாவது இந்த ஹேபிட்ஸை மாற்ற பாருங்கள் நண்பா. தேர்ட் ஒன், ரிச் லைக் ப்ராப்ளம்ஸ். பணக்காரங்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் விரும்புவாங்களான்னு கேட்டால் விரும்ப மாட்டாங்க. ஆனால் தனக்கு வந்த எந்த ஒரு ப்ராப்ளம்ஸையும் விரும்பாமல் விடுறதில்ல. ஏன்னா தனக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் ஒருவேளை தொழில் ரீதியாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஆகட்டும், அந்த ப்ராப்ளம்ஸை அவங்க ப்ராப்ளம்ஸை பார்க்குறதில்ல, அதை தனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. நார்மலாக ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்திலிருந்து எப்படிடா வெளியே வர்றதுன்னு யோசிப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எலி தன்னோட பொறியில் மாட்டிக்கிட்டு வெளியே வர்ற போராடுறது போல் போராடுவாங்க. அந்த நேரத்தில் வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பணக்காரங்க சைலண்டாக அந்த ப்ராப்ளம்ஸ் தனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்பி அதிலிருந்து தன்னோட வளர்ச்சிக்கு தேவையான பல விஷயங்களை கற்றுக்கிறாங்க. இதனால் அவங்களால மேலே மேலே வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து பயந்துட்டாங்கன்னா அவங்களால மேற்கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதுன்றதையும் நம்புகிறாங்க. இதனால தான் அவங்க என்றைக்கும் பணக்காரங்களாகவே இருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஹவு ரிச் பீப்புள் க்ரோ தேர் மணி. நார்மலாக ஏழைகள் மேலும் ஏழைகளாக இருக்க காரணம் பேராசைப்படுறது தான். உதாரணத்துக்கு ஒரு பணக்காரர் ஒரு பைக் வாங்குறாருன்னு வைப்போம். அவர் அந்த பைக்கை எந்தவித இஎம்ஐயுமே இல்லாமல் தான் வாங்கியிருப்பார். அதுவும் இல்லாமல் அந்த பைக் அவரோட பிஸ்னஸில் கிடைச்ச லாபத்தில் மட்டுமே வாங்கப்பட்டது தான் இருக்கும். ஆனால் இந்த ஏழைகள் அந்த பைக்கை பார்த்துட்டு தானும் அதே பிராண்ட் பைக் தான் எடுக்கணும்னு சொல்லி இஎம்ஐ போட்டு வாங்குவாங்க. தன்னோட சேலரி ஃபுல்லாகவே இஎம்ஐ கட்டுறதுக்கே போயிடும். அதனால் மேற்கொண்டு தன்னோட பணத்தை பெருக்க முடியாமல் கடைசி வர இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பாங்க. பணக்காரங்க எந்த ஒரு பொருளை வாங்கணுன்னாலும் சடனாக போய் வாங்க மாட்டாங்க. அதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு தான் வாங்க போவாங்க. அந்த பொருளை வாங்கினா அதனால் நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வருமா? அந்த பொருளை வாங்கினா அதனால் நமக்கு வேறு ஏதாவது யூஸ் உண்டா? அந்த பொருளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? இந்த மாதிரி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு தான் வாங்கவே போவாங்க. அதனால தான் அவங்க மேலும் மேலும் பணக்காரங்களாகவே இருக்காங்க. நாம் இன்னைக்கும் இஎம்ஐ அடைச்சிக்கிட்டே இருக்கோம். ஓகே அண்ணாக்கா, தம்பி தங்கச்சி, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.